தேவ பிரசன்னம் இருந்ததற்காக கண்களை தட்டி கத்துறாங்க. இவைகளெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே இல்லை என்று காணப்படுகிறதோ அவைகளுக்காகவே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் தான் என்ன பேரு? ரோமர் 4:17 நன்றாய் கேடு அதன்படி வாழு. ரோமர் 4:17 அது வாசிக்கும்போது நன்றாக கேடு அதன்படி வாழு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தாம் விசுவாசித்த வருவார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அல்ல, எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி அவர் தாம் விசுவாசித்த வருவான். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைத்தவருமாய் இருந்த அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக சொல்லுவோம். இன்றைக்கு நம் மத்தியிலே காட்ஸ் பிரசன்டேஷன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். சொல்லுவோம். இந்த நேரத்தில் நம்மளே இந்த உலகத்துல இல்லாதவங்களாதான் இருந்தோம். உருவமே இல்லை. ஆத்மா நமக்குள்ள வர்றதுக்கு முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்ம இருக்க வைத்திருப்பார். ஆனால் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் இல்லாத எவைகளெல்லாம் இருக்கிறது அவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல விசுவாசம் உள்ளவன் ஆனான் ஆபிரகாம். நாமும் ஆபிரகாமுடனே கூட விசுவாச மார்க்கத்தார்கள் யாவரோ நாம் எல்லாரும் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. சொல்லுவோமா? விசுவாச மார்க்கத்தார்கள் இவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று கலாத்தியர் எழுதியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் யாரும் விசுவாச மார்க்கத்தார்னா இயேசு கிறிஸ்துவின் விசுவாச மார்க்கத்தார் என்று சொன்னாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லும் பொழுது அது எங்கே இருந்து வந்தது என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த இஸ்ரவேலிலே ராஜாவாக தாவீது பிறந்து அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்து அந்த இயேசுவை ராஜாவாக மாத்திரமல்ல அவர் ரத்தத்தின் முன் நம்மை ராஜாக்களாக ஆச்சாரியர்களாக மாற்றி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவினாலே யூதர்களும் புறஜாதிகளும் யாவரும் நாம் பெறும்படி வாக்குத்தத்தமானது நமக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்படும் யாவருக்கும் புறஜாதிகளுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசத்தினாலே நாம் பெறும்படியும் பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தினாலே அது வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு விசுவாசத்தினாலே வரும்படியாகவும் அதை பரிசுத்த ஆவியினாலே பெறும்படியாகவும் அந்த காலத்தில் விருத்த சேதன உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் ரத்தத்தின் உடன்படிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்ற யாவரும் அதை பெறும்படி அவர் கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் செய்தி சுருக்க சாராம்சமா சொல்லி முடிச்சிட்டேன். அப்படியாக அந்த ஆபிரகாமுடைய விசுவாச மார்க்கத்தார்களாக வரும் பொழுது ஆபிரகாமுக்கு அது விசுவாசமாக எண்ணப்பட்டது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அது ஆபிரகாமுக்கு எண்ணப்பட்டது மாத்திரமல்ல அவரை விசுவாசிக்கிற நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ அல்லது விசுவாச கேள்வியினாலேயோ எதினால நீதிமானாக்கப்பட்டோம் அன்றியும் பரிசுத்த ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் கலாத்தியத்தில் சொல்லியிருக்கிறது. நடப்பிக்கிறவர் எதினாலே அதை செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் கேள்வியினாலேயோ
விசுவாசத்தினாலே, நியாயப்பிரமாண கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தின் கேள்வியினாலே ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், பரிசுத்தாய் பெற்றோம். அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டபடியினாலே, அந்த நீதிமானாக்கப்பட்ட அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளஸிங், பிசிக்கல் பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், எவ்ரிதிங். பிசிக்கலி அவன் ஒரு ஈசாக்கை பெற்றான், மெட்டீரியலி பொன்வழியுடைய சீமானாக இருந்தான், ஸ்பிரிச்சுவலி மரித்த பிறகு அவர்கள் ஆசாரிய மொழியில் தேடினான். திரும்ப 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 சொல்ல காரணம், இன்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியோடு முடிந்து போகாதபடி, அது கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படி மரித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறபடியினாலே நாம் இன்றைக்கு அதை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இனி உன் பெயர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய், தேவனுடைய அவன் விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவனாகிறாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். நம்புவதற்கு ஏதுவில்லாதது நம்பினான். சில காரியங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது நம்புவதற்கு ஏதுவில்லாதது இருந்தது. அது எப்படி எழுத்துமே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், அது எப்படி காடைகள் வரும் என்றால், அங்கே காற்று திடீரென்று வீசியது. திடீரென்று வீசுவதற்கு முன்னே விசுவாசமானது, மோசே மேல் வைக்கப்பட்டது அபிஷேகமானது 70 பேர் மேல் வைக்கப்பட்டு விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். என்ன சொன்னார்கள்? 70 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதோ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்க போகிறது, இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், இதோ ஆராய்ந்து முடியாத பேர் நடக்க போகிறது. மோசே பார்க்கிற, எங்கிருந்தாவது ஆடு மாடு வருமா, இங்கிருந்தா மீன்கள் மொத்தமா கரையில் வந்து ஒதுங்குமா, சுனாமி வந்து மீனும் கரையில் ஒதுங்கல, ஆடு மாடுகளும் வந்து எங்கேயும் ஓடி வந்தில்லை. எதிர்பாராத திசையிலிருந்து கர்த்தரிடத்துக்கு புறப்பட்ட ஒரு காற்று குவிந்து விழுந்து சேர்த்து குவிக்கத்தக்கதாக, குவித்து வைக்கக்கூடிய சேர்த்து வைக்கக்கூடிய ஏராளம் குவிந்தது என்றார். அன்எக்ஸ்பெக்டட் விண்ட், எதிர்பாராத ஒரு காற்று வீசினால் போதும். கடந்த வாரம் செய்தி அப்படியாக வீசும் முன்னே நீ பேசு, பேசின பிறகு காற்று வீசும், காற்று வீசும் முன்னே நீ பேசு. அப்படியாக என்ன பேசினார்கள் என்பது முக்கியம். ஆபிரகாம் பாபிலோனிய பெயர், ராம் ராம், ஸ்ரீராம், சீதாராம், கேதாராம், ஜெயராம், ஸ்ரீராம் என்று பேசின அதே மனிதனை ஆபிராம் 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 என்று ராமாக இருந்த பாபிலோனிய மனிதனை ஆபிரகாம், நோவாப் பிள்ளைகளை உதவனுடைய பெயர் அட்டு போகாமல் விட்டு போகாமல், நோவாவுடைய பிள்ளையோடு நோவாவும் உடன்படிக்கை பண்ணின தேவன் ஆபிரகாமும் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவருடைய அன்போடு அனைத்து ஆதியுள்ள பெயரை இணைத்து கர்த்தரை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் காம் காம், என்னப்பா உனக்கு வயசு 100 வயசாகுது, மனைவி 99, கிழடு மலடு எல்லாம் போய் என்ன செய்ய போகிறேன், கம்முனது அது காம்னு சொன்னாரு. அப்படி பேசிக்கொண்டே போகும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிறார், செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். அந்த வல்லமைக்கு வயது இல்லை, வயது ஒரு தடையாக இருக்கவில்லை, அந்த வல்லமைக்கு காலம் ஒரு தடையாக இருக்கவில்லை. அவன் இடையிலே எடுத்துக்கொண்ட விடை சுயமான விடை, ஆனால் ஆண்டு கொடுத்த விடை அது அவர் சித்தப்படியான விடை. அதிலேதான் இணைந்த பெயர் ஆபிரகாமின் தேவன். அவர் ஏசாவின் தேவன் அல்ல, அவர் ஈசாக்கின் தேவன், அவர் ஏசாவின் தேவன் அல்ல, அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஏசாவின் தேவன் அல்ல, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவனானார். தேராகுவின் தேவன் அல்ல, ஆபிரகாமின் தேவன். அவர் ஈசாக்கின் தேவனானார், இஸ்மவேலின் தேவன் அல்ல. அவர் யாக்கோபின் தேவனானார், அவர் ஏசாவின் தேவன் அல்ல. இஸ்ரவேலுக்கு பிறகு இஸ்ரவேல் சந்ததியை 12 குடும்பங்களாய் 12 கோத்திரங்களாய் மாற்றி இஸ்ரவேல் நாடு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொன்னவர், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர்
இன்றைக்கு பரலோகத்திலும் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிற கூட்டம் அங்கே இருக்கிறது. பூலோகத்தில் இஸ்ரவேல் நாடு உயிர் பெற்றிருக்கிறது. இல்லாத ஒன்றை இருக்கிறது போல அந்த நாட்டை இல்லை என்று சொன்ன ஒரு நாட்டை உருவாக்கி இன்றைக்கு இருக்கும்படி நாமங்களை 12 கோத்திர தலைவர் நாமங்களை 24 மூப்பருடைய நாமங்களை எழுதி வைத்து இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பெரிய ஜாதி என்றால் அதற்கு வாக்குத்தத்தம் எத்தனை உயிர்ந்ததாக இருக்கிறது. அது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வசன தேவனுடைய மகளே, அவர்கள் ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகளை பேசினார். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு 70 மூப்பர்களும் விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். So continuously God wants us to speak faith words through our faith confessing. Holy Spirit depend upon us. நம்மை சார்ந்து கிரியை செய்வார். We must depend on Holy Spirit. அதை தேவனுடைய ஆவியானவரை சார்ந்து சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? முடிய போகிறோம் என்று சொல்லுகிறேன். இருள் இருந்தது, இருளை அவர் பேசவே இல்லை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், உடனே உண்டாயிற்று. திராட்சரசம் இல்லை இல்லை என்பதை எல்லாரும் பேசினார்கள். அவர் என்ன செய்தார்? சைலண்டா செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். திராட்சரசம் உண்டாயிற்று. இல்லை என்கிற நிலைமை எப்படி இருக்கும் என்றால், அங்கே திராட்சரசம் குறைக்கப்பட்ட போது திராட்சரசம் இல்லை என்று மரியாதை சொன்னார். தாய் சொன்ன உடனே ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். அது என்ன வேலை? பிதாவின் வேலை. என் பிதாவின் வேலை வந்தது என்று சொன்னாலும் என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் that is only from above. ஆனால் உலகத்திலே என்ன சொன்னார்? இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னார். சட்டியை சொல்ற வேலை என்ன வரல. எல்லாரும் பாயாசம் இல்லை, காப்பி இல்லை, திராட்சரசம் இல்லைன்னு சொல்லுகிற வேலை இன்னும் வரவில்லை. அதைத்தான் இயேசு என் வேலைன்னு சொன்னார். என் வேலைன்னு அர்த்தம் என்ன? திராட்சரசம் குறைவுபட்ட போது நீ சொல்லியிருக்கிறாய், இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது. இந்த மண்டியில போய் அந்த தண்ணியை ஊத்தினா இருந்த மண்டியெல்லாம் கலங்கி எல்லாமே தெளிஞ்சா ரசத்தினுடைய கஷாயம் எல்லாம் சேர்ந்து பெரிய ரசமாயிட்டுன்னு சொன்ன மாதிரி திராட்சை ரசத்தினுடைய மண்டல்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய திராட்சை ரசமாயிட்டு சொல்லியிருப்பான். முதல்ல தெரிஞ்சாப்புல மேட்டாக்களை ஊத்திட்டாங்க, மேலோட்டம் ஊத்திட்டாங்க, உள்ள எசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதனால ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு 4 நாள் ஆகட்டுமே, அது நாரி போகட்டுமே, ஐயோ நாரும் என்று சொல்லட்டுமே, அதற்கு பிறகு செய்வது அவருடைய பரிபூர்ண அற்புதம். அவர் அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வார் என்று சொன்னால் பரிபூர்ணமாக செய்ய விரும்புகிறவருக்கு ஒரு வேலை இருக்கிறது. என்னாலும் 11 அவர் விதைத்தவர்கள் சொல்லும் போது அல்ல, சொல்லி ஓய்ந்து போனார்கள். திடீரென்று காத்து புறப்பட்டது. திராட்சரசம் குறைவுபட்ட போது செய்யவில்லை, திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி சட்டியை சுமந்த பொழுது பாயசம் நிறைய குச்சி கொண்டிருக்க ஐயோன்னு சொல்ற மாதிரி திராட்சரசம் நிறையாச்சு போடுறதுன்னு சொல்றாங்க. இந்திய தேசிய பானம் காஃபி, பலஸ்தீன தேசிய பானம் என்ன தெரியுமா? அது திராட்சரசம். கல்யாண பாயாசம் இல்லைன்னா அது ஒரு குறைவு. தாமதமா வந்தாலும் வேணும்னே தாமதமா வந்து அந்த குறையை சுட்டி காட்டுற காலம் இந்த காலம். அங்கே அந்த நேரத்தில் அப்படி சொல்ல விடாதபடி, சாத்தானுடைய கிரியைகள் வெல்ல விடாதபடி அவர் வாழ்க்கையிலே அங்கே தன்னுடைய மகிமையை அங்கே சொல்ல வைத்தார். என்னவென்று சொன்னால், இல்லை என்று சொன்ன போது அல்ல, அறவே இல்லை, துப்புரவாக இல்லை, நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அந்த இடத்துல தண்ணீரை கொண்டு விட்டு சொல்ல பொழுது எங்களுக்கெல்லாம் தெரியுமே, சட்டியை சொல்லிக்கிட்டு நாங்கள் ஒண்ணுமே இல்லையே. நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்து விளங்கிற்று. ஆகவே தேவனுடைய மகனே மகளே, எங்கே குறைவு இருந்ததோ அங்குதான் அந்த அற்புதம் நடந்தது. எங்கே 5க்கும் 2 உனக்கு ஆகாரம் இல்லையே என்று சொல்லும் பொழுது இருந்ததையும் அதிகமாக்கினார். அதுபோல் ஒன்றும் இல்லாத தண்ணீரையும் மதுரமாக்கினார். சுவையில்லாத, மனமில்லாத, சுவையில்லாத, மனமில்லாத, நிறமில்லாத ஒரு திராட்சரசத்தை காண்பித்தார். அவைகளெல்லாம் மந்திரமா மாயமா? அது தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்லமை. இவைகளையெல்லாம் சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னேன் உண்டாக கடவுள் என்று வெளிச்சம் உண்டாயிற்று. இயேசு சொன்னார் இடி ஒன்றில் கனி உண்டாகாமல் இருப்பதாக. இயேசு சொன்னபடி அது உண்டாய். நன்றாய் கவனியை முடிக்கிற நேரம் போட்டு காரியம். தேவன் இருளிலே வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார், உண்டாயிற்று. தேவகுமாரன் இயேசு மனுதப்படுத்த வந்த பொழுது நீ இடிகுண்டில் கனி உண்டாகாமல் இருப்பதாக என்று சொன்னார். அப்படியே மேல் பட்டு போச்சு, அந்த ரங்கத்தில் வெளியரங்கம் மரம் பட்டு போச்சு.
இப்பொழுது என்ன சொன்னார்? நான் இந்த அத்திமரத்துக்கு செய்வதல்லாமல் நீங்களும் இந்த மலையை பார்த்து பேசினார், சந்தேகப்படாமல் சொன்னால் அப்படி ஆகும் என்று சொன்னார். அதை அறிந்த சீசர்கள் யாரும் பின்னர் எப்படி செய்தார்களோ அது சரித்திரத்தில் படியுங்கள். அந்த சீசர்களையும் கடந்து அகால பிறவியாக பிறந்தேன் என்ற பவுல் என்ன சொன்னார்? கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஏற்படாது இந்த பிரயாணத்திலே என்று சொன்னார். அதுபோல கப்பல் உடைந்தது, உயிர்கள் காக்கப்பட்டது. விசுவாச வார்த்தைகளை பேசின பவுல் சொல்லுவார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி என்று சொல்லுகிறார். அவரும் வேத வசனத்தை கொண்டுதான் பேசினார். ஆகவே இப்படிப்பட்ட பேசுவதற்கான வார்த்தை அது சத்தியமாக இருந்தாலும் இந்த காலத்தில் சாத்தியமா என்று நினைக்காமல் நித்தியத்தில் இருக்கிற தேவனை நம்பி நான் பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்தை மறுபடி ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஏரிக்கரையில் ஒரு இடம் இருக்கும் பொழுது கூரையின் மேல் வந்து புளிய மரம் அப்படியே மலை போல சாய்ந்து கிடந்தது. பிரசங்க படத்தில் இருந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கத்தை முடித்துவிட்டு நீங்கள் கூரையெல்லாம் இந்த இறையினாலே சென்று போகிறதப்பா, தயவு செய்து இந்த குடிமரத்தை வெட்டதில்லை. அப்பொழுது மாலை பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 மாசம் இருக்கும். அந்த மரத்தின் மேல் கை வைத்து மரமே இந்த இடத்தை விட்டு போ, தேவன் சொன்னார், ஏன் சொன்னார், நான் சொல்றேன் போ, மலையே போ, மரம் போகாதா. இந்த யாராவது பார்த்து கீழ்பாக்கு மெட்ராஸ் கொண்டு சேர்ந்துருப்பான். அந்த இடத்துல போ என்று பேசும்போது சத்தம் கேட்டிருந்தா ஏன்பா மரத்தை சபிக்கிறேன்னு சொல்லி இருப்பான். அந்த ரங்கத்தில் பார்க்கிறவங்க வெளியேறவே பலனளிக்கிறார். இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லும் பொழுது திடீரென்று ஒரு நாள் வருகிறேன், வாடகை வீடு இருந்து அந்த இடத்துல சொன்ன போது திடீரென்று காணாம போச்சு. நான் காண்கிறது கனவா உண்மையான நினைவா? எவ்வளவு பெரிய மரம், மலையில பறந்து கிடந்த மரம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இந்த இடத்தில் போனது எப்படி என்று பார்த்து கொண்டே என் இடத்துக்குள்ளே போய் பின்னாலே வந்தேன். பிரசங்க விட கூரைக்கு பின்னாலே உள்ள சந்துக்குள்ள வந்த போது மரம் வேரோடு வெட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது உள்ளே இருக்கிற ஒரு வணங்க வாங்கையான்னு சொன்னேன். பழைய இடத்தை இருக்கிறது, அந்த இடத்தை வாங்குறதுக்கு முன்ன ஏற்கனவே இருந்த மனிதன் தூசணமா பேசி பிரசங்க விடுக்கிற எனக்கு என்ன வாங்கியா சாடையா இன்னொருத்தர் பேசுறது போல பேசுவோம். நான் பேசுறது அந்நிய பாஷை, பிரசங்க பாஷையை ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க. வேற பாஷையை அவன் பேசிக்கிட்டு இருப்பான். நேரில் பேச தைரியம் இல்லை. நான் ஒரு நாள் ஏன் பேசுறது கேட்டது கிடையாது. ஆனால் ஆண்டவரே நேரே எல்லாம் பார்த்து கொள்ளணும்னு சொல்றேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வாக்குப்படி திடீரென்று அந்த மனிதனை காடி பண்ணி போயிருக்கிறார். அந்த இடத்துல வந்தவர்கிட்ட கேட்டேன், வணக்கம் சார், இந்த மரம் என்னாச்சு? நல்ல அழகான மரமாச்சு, இதே வெட்டினீங்க. அதை போன்னு சொல்றதே நான் தான். அது இந்த இடத்துல இல்லாம போ சொல்றதே நான் தான். எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இருந்தாலும் பரசியமா கேட்க முடியுமா? ரகசியத்தை பரசியமாக்கி என்னையா அழகான மரமாச்சு என்னை விட்டுட்டீங்களே. அவர் சொன்னாரு, இல்லைங்க இந்த வீட்டை விட்டு வந்து என்கிட்ட சொன்னதே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த மரத்துல இருந்து ஒரு பாம்பு இறங்கி வந்தது. இறங்கி வந்து வீட்டுக்குள்ள மரத்துக்கு எதுக்குள்ள போயிடுச்சு. பாம்பு வந்து வீடு ஆகாதுன்னு அவர் சாஸ்திரம் அவருக்கு போயிட்டாரு. நான் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ பாம்பு வந்ததுன்னா அப்ப இந்த மரத்தவங்களாக இருக்கு வந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி மரத்தை வெட்டிட்டேன். மரத்தை வெட்டணும்னு இருக்கேன். வந்ததும் நல்ல மனுஷன். அந்த நல்ல பாம்பு நல்லது செய்தது. அது உண்மையாகவே அந்த பாம்பு என்னாச்சுன்னு கேட்டா, சர்ச்சைக்கு உள்ள வந்து ஒரு பெரிய கம்புகள் உள்ள படுத்து கிடக்கு. அப்ப நானும் என் மனைவி வீட்டில் ஆடையுமே தான் இருக்கோம். நல்லா கவனிங்க, அது உற்சாகமா கவனிக்க பிள்ளையிலே சொல்லமா. அந்த கம்புகளா கிடக்கு மூழ்கியில் எல்லாம் பழசம் போட்டு சொல்றேன். ஒரு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மரத்துக்குள்ள பாம்பு இருக்கு அப்படிங்கிறேன். ஐயா பாம்பு எப்படியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை உள்ள பாம்பு அப்படி சொல்ல விழுந்துற பாம்பு இருக்கு அப்படின்ட்டேன். சத்யானந்தையா வந்தாரு, அதெல்லாம் இருக்காது. குளிர பாகத்துல இருந்து இன்னொரு கூட்டு வந்தேன். அவர் பெரிய நீர்ன்னு பார்த்தா அவர் பயந்து போடுறாரு. இவர் பார்த்தா சத்யானந்தையா இருக்காதுன்னே சொன்னார். அவரை இருந்தாலும் கூட பயந்துட்டு இருக்கிறார். தினத்துக்கு கம்புகளை புரண்டும் போது நல்ல பாம்பு உள்ள இருந்து புறப்பட்டு வருகிற நேரத்துல ஆண்டு சொன்ன மாதிரி இருந்தது. சத்யானந்தையா அடி அடிச்ச எடுத்து வெளியே போட்டோம். அங்க ஒரு அம்மா
அவங்க தேவனை அறியாதம்மா பால் ஊத்தி போதைங்க அப்படிங்குது. பாலை கொண்டு ஒரு பிள்ளைக்கு கூட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்து நாங்க தான் புதைச்சோம். இப்படியாவது ஏரிக்கை ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மாதிரி அற்புதம் எப்படியா சொன்னீங்க பிள்ளை இப்படி இருக்குன்னு கரெக்டா இங்கேயும் ஆளு கொண்டு வந்தீங்க, அங்கேயும் ஆளு கொண்டு வந்துட்டீங்க, பாம்பு எப்படி நீங்க உள்ள இருக்குன்னு ஆளு சொல்லிட்டாரு. அங்க மரத்தை வெட்டி மரம் போச்சு, ஆளு புதுசா வந்து பாம்பு எங்க போகும்? இந்த மாதிரி அடைப்புறத இருக்கும்போது அறிவு ஆளு கொடுத்து தெளிவு. அதனால இப்ப துணிவா இந்த காரியத்தை செய்தோம் சொன்னோம். இப்படியாக இந்த காரியம் நடந்தது. இந்த மரத்தை வெட்டி மரம் அகன்று போச்சு. சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்காங்க. நம்ம டேவிட் சிங் ஐயா மனைவி பக்கம் போயிட்டாங்க. அவங்க சாயங்காலம் பிரசங்கம் 3 பேர் இருந்தாலும் அதே பிரசங்கம் தான், 10 பேருக்கு அதே பிரசங்கம் தான். நல்ல வலைகளை சாட்சி பிரசங்கம் பண்றேன். முடிஞ்ச உடனே ஐயா எங்க வீட்டுல ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் எங்க மேல அப்படியே குடைஞ்சிக்கிட்டு போகுது, தயவுசெய்து ஒவ்வொன்றுலையா ஜனநாயக படம் எதோ செய்யணும் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் உள்ள நின்றுட்டு எல்லாரும் வாங்க முழங்கால் போடுங்க. ஏன்னா பின்னாடி ஈபியில வேலை செய்தவர் வந்து அந்த மரத்துக்கு சொந்தக்காரர். அவர் வீட்டு எல்லையில் வச்சிருக்க இவங்க வீட்டு அஸ்திவாரத்தோட போகுது வேறு. அப்போ இந்த மரத்தை பார்த்து பேருக்கு போன சொல்லணும். எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க சொல்லுங்க. 5 பேர் சொன்னாங்க, மரமே மரமே இடத்தை விட்டு பேருக்கு போ சொன்னாங்க. யாருக்கு பயந்து சொன்னாங்க தெரியல. ஆனா அங்கதானே அவங்க இருக்கிறாங்க, நீ இங்கதான் இருக்கிறீங்க சத்தமா சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப ஜெபம் என்பது கொஞ்சம் இருந்தாலும் ஆஃப்டர் பிரேயர் யுவர் ஃபெய்த் கன்ஃபஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பஸ்காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாலும் எடுத்து பூசினாதானே பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டாலும் அந்த ரத்தத்துக்குள்ள உங்க குடும்பமும் நீங்களும் மறைஞ்சாதானே பாதுகாப்பு. கர்த்தருக்கு சொல்ற சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொன்னா சாப்பிட்டாதானே சக்தி வரும். அதே மாதிரி பணம் சொன்னாலும் பணம் வந்தாதானே தந்து உதவ முடியும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லக்கூடியனாலே not only by laws நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, through your faith by the word of God your faith confessing must brings the blessings of God from above. மேலே இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை விசுவாச அறிக்கை ஜெபத்துக்கு பிள்ளை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். உடனே அந்த வீட்டில் அடுத்த நாள் பரிமாறி வந்தாங்க. குட்டி சம்மான் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இது உண்மையா நான் நினைக்கிறேன். நேற்று தான் எனக்கு சொல்லணும். அந்த ஆளு காதல கேட்ட சான்ஸே இல்லை. நான் நினைக்கிறேன் பணிபுரி ஆவிகள் போய் துஷ்டனுக்கு விரோதமாக குருவிரோதம் அனுப்பப்படணும். நீ வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு எடுத்தது அவங்க வீட்டு அஸ்திபாரத்தை கருத்துட்டு போகுது அப்படின்னு கேட்டுட்டாங்கய்யா. அது என்னன்னு சொல்லி ஏன் சொல்றேன்னா, சத்தியம் என்பது நேற்று நடந்த ஒரு காரியம், அது ஒரு பைத்தியம். இன்றைக்கு அதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லாதபடி நம்புவோருக்கு சரியான வைத்தியம். இந்த வைத்தியத்தை நிறைவேற்ற தேவன் இருப்பது நித்தியம். இதுவே நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியம் என்று சொல்லுகிறதற்கு வேதனுடைய பரிசுத்தத்தோடு விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசம் தேவ வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டியது அவசியம். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, கொஞ்சமாகிலும் நமக்கு அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு உண்மையாய் வரும் பொழுது குழந்தையினுடைய சிறிய கீழ்ப்படிதலுக்கு பெரிதான ஒரு நன்மையை தகப்பனாய் செய்கிறது நமக்கு செய்வார். நாமெல்லாம் பாதிகள், நீங்களும் நானும் ஊழியர்களும் விசுவாசிகளும் இவ்விதத்தில் நம்மிடத்தில் பாவங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பெருமைகள் உண்டு, சுயம் உண்டு, அசட்டத்தனம் உண்டு, ஒழுங்காக வேதத்தை வாசிக்காத தவறுகள் உண்டு, வேதத்தை அழிக்கப்படாத தவறுகள் உண்டு. நாம தான் மாம்சங்கள். ஆனால் ஆவியினாலே ஆட்கொள்ளுகிற வேளையிலே ஜெபித்து விட்டும் கூட அவர் வந்திருக்க மாட்டார் வேதனை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் ஜெபவீரர் வந்தார்கள். அப்படி அவர் ஜெபிக்க வைத்தது யார்? அவர் ஜெபித்தது வைத்தியமா? ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாமெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த விசுவாசத்தின் ஆவி இறங்கிறது. ஆகையினாலே விசுவாசத்தின் ஆவியால் பேசி எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக பேச பவுல் சொன்னார். ஒரு சில நேரங்களிலே சபையை குறித்த கவலை நெருங்குகிறது என்று சொல்லுகிறார். only through the anointing only we can take this faith confessing in our tongue. ஆகையினாலே our faith confessing tongue that we support with God's wing of angels. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி தேவதூதர்கள் கிரியை செய்ய வேண்டும். அறிக்கை சொல்லி ஓய்ந்தது போல ஓய்ந்து விட்டாலும் பரவாயில்லை. இந்த
உலகத்திலே மண்ணோடு மண்ணாக சாய்ந்து விடாதே. உன் வாழ்க்கையில வேந்தெடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஆகவே காரியங்கள் முடிகிற வரைக்கும் ராட்சசம் இல்லை என்று சொல்ல இடத்திலே அவர்கள் செய்ய வேண்டியது விசுவாசத்தில் செய்தார்கள். ஒரு காரியத்தை நமக்கு செய்தால் எனக்கு ஏதோ செய்து விட்டார், இன்னொருக்கு எப்படி நடக்கும் அவர்களுக்கு அதை பிரகடனப்படுத்தினோம். ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், சீசர்களும் அதை சொன்னார்கள். திரும்பி பார்த்து செத்து போன பணத்தை பார்த்து தவித்தாலே எழுந்து சொன்னார். யாரை நம்பி சொன்னார்? பேதுரு தான் சொன்னார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட, பேதுரு தான் சொன்னார். அந்த இடத்துல இயேசு சொன்னதுக்கு முன்னே, பிதா சொன்னதுக்கு முன்னே சொல்லவில்லை. பிதா இயேசு, பிறகு சீசர்கள், அதற்கு முன்னே அகாலத்துறை பவுலும் சொன்னார். உடைய வாழ்க்கையில நானும் சொன்னேன், நீங்களும் சொல்லுகிறேன் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு உயிர் தர அவர் இருப்பவர் நித்தியம். சொல்லி முடிக்கிற காரியம் என்னவென்றால், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பாஸ்டர் விசேஷகர் மொய்தீன், அவர் பச்சையான வஸ்திரத்தை உடுத்துவார். அவர் என்ன செய்தார்? பிரசங்கத்துக்கு போகிறார். போன இடத்திலே அந்த பாஸ்டர் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கிறார். ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பிரசங்கம் வந்தவரை உட்கார்ந்ததை பார்த்துக்க. இப்பொழுது சகோதரன் வந்து பிரசங்கம் பண்ணுவார் சொல்றதுக்கு முன்னே பிரதர் மொய்தீன் அப்படியே சிந்திக்கிறார். ஐயோ, நான் 2 மைல் நடந்து வந்திருக்கிறேன், இது டீ குடிக்க கூட சொல்லலையே, இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்திருக்கிறேன், ரொம்ப களைப்பா இருக்குது, பசியாவே இருக்குது. சர்ச்சில் மாஸ்டர் மக்கள் சாப்பிட கொடுத்து டீ கொடுத்து ஒரு அளவுக்கு நான் இல்லை. ஒரு சிறு பையன் தான், சின்ன பையன், பெரிய ஊழியக்காரா இருக்கும், பெரிய ஊழியக்காரா இருக்காரு. ஆனா தெரிய நமக்கு கிரீன் நியூஸ் சொல்றாரு. சொல்ற வாயார கேட்டான், பன்னாட சொல்ல காதார கேட்டேன். பசி வேற. 2 நடந்து வந்தது 35 வருஷம் 40 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். அவன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப பாஸ்டர் தம்பி மைக்கு பிரசங்கம் சொல்லியாச்சு. அவர் அங்க என்ன பிரசங்கம் பண்ணணும்? என்ன பிரசங்கம் பண்ணணும்? பசி ஒரு பக்கம், என்ன பிரசங்கம் பண்ணணும்? நீ பிரசங்கம் பண்ண வேண்டியது ஆண்டு உள்ளத்தை கொடுத்துட்ட. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. நான் இதை பிரசங்கம் பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நானே பசியா இருக்கேன். நான் பசியா இருந்துட்டு எப்படி ஒரு மணி குறைபடாது? அதுல மேல சிங்கக்குட்டி தாழ்த்தெடுத்து அது பட்டினியாக இதை சொல்லி சொல்லுகிறேன். நான் இதை சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறேன். திரும்ப வேற வசனத்தை தான் ஆண்டவரே, என் பசியினால இந்த வசனத்தை எடுத்துட்டு போட்டிருக்கேன். வேறொருக்கு பசி நேரத்தில் அடித்து பூசி தரிசனம் வந்த மாதிரி அப்படிதான் கொடுப்பார் ஆண்டவர். பசி நேரத்தில் மிகுந்த பசிகளுக்கு நேரிட்டு ஏறுகையில் வானத்திலிருந்து இறங்கி வருகிற கூடைகளை கண்டார், அடித்து பூசின்னு சொன்னார். நம்முடைய சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் பெருமைகளை அறிந்த தேவன் அதை தமக்கு சாதகமாக்கி சாத்தானுடைய பாதகங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லும் போதகங்களாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா, வேற பிரசங்கம் அதைத்தான் பிரசங்கம் எழுது பிரசங்கம் பண்ற. சீக்கிரக்குட்டிகள் தாழ்த்தெடுத்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரிடத்தில் ஒருவனே குறைபடாது. பிரசங்கம் முடிச்சு கொண்டது பாசனத்தை காப்பி கொடுப்பாரா, காப்பி கொடுக்கல, காணிக்கு கொடுப்பாரா, காணிக்கை கொடுக்கல. எப்படி இருக்கும்? புதுசா வாழ்ந்து வர்ற பெருமாள் உண்மையாரு ஆரம்பத்தில் வளர்த்துட்டாரு, புள்ளி செய்திருக்காரு, ஆரம்பம் நினைச்சிருப்பாரு, நான் தான் நினைச்சிருப்பேன். என்னடா இது, அந்த மனுஷனை வந்து ஒண்ணு கொடுக்கல, போகும்போது ஒரு காப்பியை கொடுக்கல, போயிட்டு வரலாம், போயிட்டு வாங்க தம்பி, கத்தவங்க ஆசிரியர் நல்லா வளரணும், அந்த போயிட்டு வாங்க. தாத்தா மாஸ்டர் அனுப்பிச்சிட்டாரு, பேர மாஸ்டர். அவர் அப்படியே வாராது, என்னன்னா இப்படி இருக்கு சூழ்நிலை அப்படின்ட்டு வரும்போது வழியில வந்து சற்றுக்குள்ள இருந்து வந்து ஐயா செய்தி ரொம்ப ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி கை கொடுத்தார். நடந்த சம்பவம். கை கொடுக்கும் பொழுது கூட என்னமோ சரசர கை பண்றீங்க. இப்போ என்ன செய்தாருன்னா, அப்படியே அதை வச்சுக்கிட்டே போய் ரோட்ல போய் தூரத்தில் போய் திறந்து பார்த்துருக்காரு. 100 ரூபாய் நோட்டு இருந்தது. 40 வருஷத்துக்கு 100 ரூபாய்னா எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? 1000 ரூபாய் குறைஞ்சளவுக்கு வரும். 1 ரூபாய்க்கு வரக்கூடிய வச்சுக்கொண்டு காலம்லாம் இருக்கு. 1 ரூபாய்க்கு அடிச்சு வரதெல்லாம் இருக்கு. இது 100 ரூபாய் 40 வருஷத்துக்கு முன்னே. அவர் வந்து அந்த 100 ரூபாயில கொஞ்சம் 10 காய் சாப்பிட்டுருப்பார். 90 ரூபாய் வச்சுக்கிட்டாரு. அப்படித்தான் இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு யார்கிட்டையும் வந்து நம்ம கேட்காம நம்ம தேவையை சந்திச்சு அற்புதத்தை செய்யறாரு. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை கூட அடங்கின தேவை பிரசங்கம் பண்ணும் பொழுதும், பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுதும், முடிச்ச பிறகும், அந்த வாசல் அனுப்பிச்சு வச்ச பிறகும் அந்த தேவை சந்திக்கப்படுகிறது என்றால் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற விசுவாச பயணம்.
இப்படிப்பட்ட பாதையிலே முதலத்தால் போகாமல் 16 அடுக்கு கட்டணம் கட்டினாலும் பாதாளத்தில் தான் முடிவு. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் டு க்ளோரி ஆஃப் ஜீசஸ் போனாலும் கூட இம்மையிலே பாடுபட்ட இயேசு மகிமையிலே அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல சுருக்கமாக சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சரணமைத்து காலை விழுந்து விட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இடுக்கமான வாசனை உட்பிரவேசித்து பிதாவின் சித்தத்தை செய்ய தம்மைத்தான் ஒப்பு கொடுத்து நமக்காக பாடுகளின் துக்கங்களை சகித்து அதை ஏற்றுக்கொண்டு மயக்கம் கொடுக்கிற அந்த காடியை கூட வாங்கி மயக்கம் ஆகிவிட்டால் சொல்ல வேண்டிய 7 வார்த்தைகளையும் சொல்லி முடித்து விட முடியாது. ஆகையினாலே மயக்கம் கலந்துதான் அந்த காடியை கூட வாங்க வேண்டிய நேரத்தில் கடைசியில் வாங்கினார். முதலாவது கொடுத்த போது மறத்து போகிற அளவுக்கு போய்விடுமே, நான் மதியற்றவனாக போய்விட வாங்கவில்லை. அப்படியெல்லாம் நமக்காக சகித்தார், பொறுத்தார். அதுபோல வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த கல்வாரி நாதன் சகித்து பொறுத்தவர் உயிரோடு இருக்கிறார். பாடுகளை துன்பங்களை சகித்த மோசே மறைந்து போயிருக்கலாம், யோபு மறைந்து போயிருக்கலாம், பவுல் மறைந்து போயிருக்கலாம். இந்த பரமரட்சகன் இயேசு மரித்து உயிர் தெழுந்து இன்றும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறபடியினாலே we need prayer, we need purity life, we need, if you want the power of God, our faith confessing is very important in our life. So faith confessing, always faith confessing, God's faith confessing அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. our faithful God, Jesus faith confessing சொல்ல வேண்டியதில்லை. faithful Jesus. நமக்கு faith confessing சொல்லணும். நம்ம எல்லாம் faith-ஏ இல்லாதவர்கள். ஆகவே faith-ஐ கொடுத்திருக்கிறார். பணத்தை கொண்டு செலவு பண்ணாம பொட்டலத்தை கடையில வாங்க முடியுமா? சமைத்த சோறானாலும் கையில் எடுத்து வாய்க்கு வைக்காமல் பசி அமருமா? பஸ் காட்டுக்குட்டி ரத்தம் அடித்தாலும் எடுத்து பூசாவிட்டால் அங்கே சங்காரத்துடன் தீமை செய்யாமல் கடந்து போவானா? இயேசுவின் ரத்தம் என்று வாயினால் சொன்னாலும் அந்த ரத்தம் எனக்காக பலியாய் கொடுக்கப்பட்ட பிறகு எனக்கு ரத்தம் வந்தாலும் பரிசுத்தத்துக்கு என்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ரத்தமே வந்தாலும் நீங்கள் விசுவாச விஷயத்தில் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லையே. என்னதான் கஷ்டம் வந்தாலும் இருந்தாலும் இயேசுக்காக மரித்தாரை இயேசுக்காக வரும் கண்கள் நிச்சயம், வரும் மாம்சத்தை நிச்சயம். ஒரு தேவ பிள்ளையால் உள்ளதில்லாத ஒரு மண் அல்ல, ஒரு மரம் அல்ல, எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும். சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும் பொழுது உலகத்திற்கு எல்லா உபச்சாரங்களும், எல்லா வேசித்தனங்களும், எல்லா மக்கள் ஆராதனைகளும், எல்லா அசுத்தங்களும், எல்லாவித ஈர்ப்புகளும், எல்லாவித உணர்ச்சிகளும் அவரை பாதிக்கத்தான் செய்தது. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற நேர்மாட்டு குட்டியாக அவைகளை எடுத்து சகித்து சிலுவையிலே அறைந்து விட்டு செல்ல முடியுமாறு ஆபிரகாம் சந்தேகப்படாமல் சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் எண்ணவில்லை. இருதயத்திலே சந்தேகப்படவில்லை, மனதிலே எண்ணவில்லை, இருதயத்தில் சந்தேகப்படவில்லை. வாயினாலே தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆல்வேஸ் ஐ அம் ஆபிரகாம். நீ என்ன சொன்னாலும் நீ கம்முன்னு இரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ காம் நான் சொல்றேன், நீ கம்முன்னு இரு. நான் ராம் அல்ல, பாபிலோனிய ராம் சாப்டர் க்ளோஸ். கானானிய ஆபிரகாம் நீ உயிரோடு இருக்கிறேன். தட் இஸ் அவர் ஃபெய்த் கன்ஃபெஷன். கிறிஸ்துவுக்குள் பழகி ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகின. இல்லை என்பதே இல்லை, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. அதை விட்டால் இந்த உலகத்தின் தொல்லை. இதுவே ஆண்டவருடைய அன்பின் இல்லை. ஆகையினாலே இந்த வேளையிலே நான் சொல்லிக் கொடுக்கிற உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போக காரணம், ஆண்டவர் வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர். அலையிலே சொல்லுவோமா? தூத்துக்குடியிலிருந்து ஆறுமுக ஏரிக்கு போகிறேன். ஆறுமுக ஏரியிலே ஹோட்டல் உட்காருகிறேன். உட்கார்ந்து என்னோடு கூட ஒரு பிரதர் ரிக்ஷா ஓட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்த்து, என்ன பிரதர் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவோம். இட்லியை கொண்டா, தோசையை கொண்டா, வடையை கொண்டா, சாப்பிட்டாச்சு. நானும் கூட இட்லி தோசை வடை சாப்பிடுறேன். எங்களை மாதிரி சந்தோஷமா சாப்பிடுவோம், யாரும் சாப்பிட்டுக்க மாட்டான். சந்தோஷம் ஆவிக்கையை பேசிக்கிட்டு சாப்பிடுறோம். அந்த வாலிப வயசு 23, நல்லா இருக்க சாப்பிடுவோம். ஒருத்தர் வந்து தூரம் அந்த பக்கம் போயிட்டு டீ சாப்பிட்டார். டீ சாப்பிட்டு சீக்கிரம் முடிச்சிட்டதுனால ஒரு பில்லை காட்டி இந்தாங்க, ஹலோ என்ன இதை பில்லை நமக்காக எடுப்பது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். யாரும் தெரியல அப்படிங்கிற, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு யாரும் தெரியலையே அப்படின்னு.
அப்ப கடைசியில் யாருன்னு தெரியல பேசிட்டு அங்க இருந்து உங்களுக்கு சமூகம் ஏற்பட்டிருக்கலாம். அது வேற. ஆனா சிச்சுவேஷன் என்னன்னு பாருங்க. அப்படியே வெளியே வரும்பொழுது அந்த கல்லாளர்களுடைய மேனேஜர் எங்களை கூப்பிட்டாரு, சார் வாங்க அப்படி. எனக்கு பிள்ளை காட்டினாரு கெட்டினாரு தெரியல. அப்ப ஏற்கனவே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா, பிரதர் இன்னைக்கு பார்க்க என்கிட்ட காசு இல்லை, நீங்க தான் வாங்கி தருவீங்க, நான் வந்திருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ரிச்சாக்கார சாமுவேல். நான் சொல்றேன், பிரதர் நான் என்ன ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்து இந்த சின்ன வயசுலயே வந்திருக்கிறேன், நான் எங்க இந்த வேலை பார்த்து நாளைக்கு எதுலையுமே காசு கொண்டு வரணும், இன்னும் நீங்க சொல்றீங்களே. சரியா போது ஒருத்தர் சாப்பிட்டு சிரிக்கிறோம். ஆனா உங்களுக்காக ஒரு படத்தை கட்டிட்டாரு, மீதி காசையும் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. காசை வாங்கி பயிர வச்சுக்கிட்டேன். யாருன்னு தெரியலையே, யார் பெத்த பிள்ளையோ யாரோ மாமத்துல பச்சாரக்குள்ள தெரிஞ்சு விசுவாசிக்குள்ள கடைசியில போயிட்டோம். போனா என்ன விசுவாசம் பேய் விசுவாசம் போனது. அற்புதமா ஊழியம் முடிஞ்சது. 5 மணி நேரத்தில் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வர்றாரு. அந்த ஐயா பேசலாம் என்னங்க, நேற்று ராத்திரி அங்க ஹோட்டல்ல சாப்பிடும் போது நான் காசு கட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் மீதி காசை கொஞ்சம் வாங்கிட்டீங்களான்னு கேட்காரு. என்னையா ஒன்னும் சொல்லாம கொள்ளாம முதலாக கொடுத்து வந்துட்டீங்க, நாங்க மாட்டிட்டோம். அப்போ உண்மையை சொல்லல, எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லல, சாப்பிட்டோம், இன்னைக்குதான் கொடுத்தீங்களா அப்படின்னு. அவர் கொடுத்த காரணம் படைப்படை ஆணைகளை அவர்களுக்குள்ளே அனுப்பி அதை கொடுக்க வச்சவர் யார்? நாங்க ஆவிக்குரிய சம்பாஷணங்களை பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமா பேசுறது பிறனிடத்துல பேச வேண்டும், நமக்குள்ளேயும் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். இது போல நானே மழை போன வருஷத்துல புரசவாதத்தில் போய் சாப்பிட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்ச காலம் பேசலாம் சொன்னோம், முடிச்சுட்டு ஐயா நாங்க பணத்தை கொடுத்துருக்கோம், கொடுக்க வேண்டாம். தேவன் தலைமையில தட்டி கப்பலமயம் ஒரு பாட்டு பாட முடியுமா? எந்த உலகிலே வென்றிடலாம் விசுவாசம்